நான் உங்க நாகராஜ். 36 கிலோமீட்டர் வரைக்கும் ஒரு ஜீவ சமாதியோட வைப்ரேஷன் பரவி இருக்கு. அதுக்கு காரணம் அங்க பதிக்கப்பட்டிருக்கிற ஒரு சக்தி வாய்ந்த எந்திரம்னு சமீபத்துல எனக்கு ஒரு தகவல் கிடைச்சது. அந்த ஆச்சரியமான ஜீவ சமாதியை பார்க்கத்தான் இன்னைக்கு நான் போயிட்டு இருக்கேன். ஒரு சித்தர் ஜீவ சமாதி ஆகும் நேரத்தில் வானில் வட்டமிடும் கருடன். கேரளால இருக்க எந்திர கோயிலுக்கு நம்ம வந்தோம். அது கிட்டத்தட்ட 36 கிலோமீட்டருக்கு அதோட பவர் இருக்கிறதா சொல்லியிருந்தாங்க. வியக்க வைக்கும் வீடியோ காட்சிகள். பாலக்காடு டிஸ்ட்ரிக்ட் அப்பு பிள்ளையூர்ல இருக்க வெள்ளாடை சித்தரோட ஜீவ சமாதிக்கு தான் இன்னைக்கு நம்ம போக போறோம். வெள்ளாடை சித்தர் அவர் வாழ்ந்த காலத்துல அகஸ்தியர் போகரை நேரடியா சந்திச்சு அவங்கள்ட்ட ஆசீர்வாதம் வாங்கியிருக்காரு. உடம்ப காயக்கல்பமாக்குவது எப்படின்னு தெரிஞ்சிருக்காரு. 108 மூலிகைகளை உட்கொண்டு உடம்ப காயக்கல்பமாக்கி தன்னோட 108வது வயசுல ஜீவ சமாதி ஆயிருக்காரு. அப்பு பிள்ளையூர்ல இருக்க மக்களுக்கு மூலிகை மூலமா பல மருந்துகளை கொடுத்து அற்புதங்கள் நிகழ்த்தியிருக்காரு. அவரை பத்தி தான் இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்க போறோம். வாங்க. அப்பு பிள்ளையூர் தான் ஸ்ட்ரைட் ஒரே ரோடு. ஓகே சார். 13 கிலோமீட்டர் ஸ்ட்ரைட்டா போனீங்கன்னா 13 கிலோமீட்டர். ஓகே பஸ். கேரள மாநிலம் பாலக்காட்டுல இருந்து 13 கிலோமீட்டர் தொலைவில் அப்பு பிள்ளையூர்ல இருக்கு வெள்ளாடை சித்தரோட ஜீவ சமாதி. இங்க இருக்கிற இவரோட சமாதியில தான் ஒரு பிரம்மாண்டமான எந்திரம் பொருத்தப்பட்டு வழிபாடுகள் நடக்கிறதா எனக்கு சொல்லியிருந்தாங்க. கோவிலை சுத்தி தினந்தோப்புகள் இருக்கு. இயற்கையான சூழல்ல அமைதியான இடத்துல அமைஞ்சிருக்கு வெள்ளாடை சித்தரோட ஜீவ சமாதி. இந்த கோவிலுக்கு சிற்றம்பலேஸ்வரர் கோவில்னு பேர் வச்சிருக்காங்க. கோவிலுக்கு போன என்ன உள்ள அழைச்சிட்டு போனாங்க. இந்த கோவில்ல 18 சித்தர்களோட சிலைகளையும் பிரதிஷ்டை செஞ்சு வச்சிருக்காங்க. இவர் சங்கர், வெள்ளாடை சித்தரோட கூடவே இருந்தவர். வணக்கம். வணக்கங்க. என் பேர் சங்கர். இப்போ அப்புப்பிள்ளையூரில் சிற்றம்பலேஸ்வரர் ஆலயத்தில் முழு நேரம் சுவாமிக்கு கைங்கரியம் செய்கிறது தான் என்னோட இது இருக்குது. சுவாமிக்கு வெள்ளாடை சித்தர் அப்படின்னு எப்படி பேர் வந்தது? ஊர்ல தான் அவர் பிறந்து வளர்ந்தது இதே ஊர் தாங்க. அப்பு பிள்ளைங்கிறது சுவாமியோட பாட்டனார் பேருங்க. இவங்க சுவாமியோட பூர்வீகம் தஞ்சாவூருங்க. இப்ப பாட்டன் பேரு பேரனுக்கு வரா மாதிரி சுவாமியோட அப்பா பேரும் அப்பு பிள்ளை, அம்மா பேர் பழனியாய். சுவாமிக்கு அவங்க அம்மா அப்பா வச்ச பேர் திருச்சிற்றம்பலம். சின்னதிலே அவங்க வச்ச பேரு திருச்சிற்றம்பலம். இப்ப வெள்ளாடை சித்தருங்கிறது இந்த திருப்பணி ஆகும்போது ஜீவநாடியில சுவாமிக்கு அகஸ்தியர் வச்ச பேருங்க. கேரள மாநிலம் பாலக்காட்டுல இருக்கிற அப்பு பிள்ளையூர்ல பிறந்தவர் தான் இந்த வெள்ளாடை சித்தர். இவரோட பூர்வீகம் தஞ்சாவூர். இவர் தன்னோட ஆன்மீக சக்தியால பலரோட பிரச்சனைகளை தீர்த்து வச்சிருக்காரு. பலரோட நோய்களை குணப்படுத்தி இருக்காரு. நிறைய சித்துக்களை செஞ்சு காட்டியிருக்காரு. வெள்ளாடை சித்தர் பல அதிசயங்களை நிகழ்த்தி இருப்பதா இவர் சொல்றாரு. வெள்ளாடை சித்தர் தன்னை தேடி வர பக்தர்கள் யாரையும் தன் கையால தொடாம மயில் தொகையால தொட்டுதான் ஆசீர்வாதம் செய்வாராம். மயில் பிள்ளைக்கு தான் வச்சிருப்பாருங்க கையில. சுவாமி யாரையும் தொடமாட்டாருங்க. ஆசீர்வாதம் விட மாட்டாரு. யாரையும் அவ்வளவு சீக்கிரத்தில் தொடவும் மாட்டாரு. அப்ப கையில ஒரு மயில் பிள்ளை வச்சிருப்பாரு. அப்ப அதுலதான் எல்லாத்துக்கும் தட்டுவாரு. அதே மாதிரி பழனி மலையில வெள்ளாடை சித்தர் 6 மாதம் தமம் இருந்து போகரையும், போகரோட வழிகாட்டுதல் படி பொதிகை மலையில அகத்தியரையும் சந்திச்சு ஆசி வாங்கினதா சொல்லப்படுது. வெள்ளாடை சித்தர் போகர் அகத்தியர் எல்லாம் பாத்துருக்கிறதா சொல்லியிருந்தாங்க. கண்டிப்பா. அதை பத்தி உங்கள்கிட்ட ஏதாவது சொல்லி இருந்திருக்காரு? கண்டிப்பா சொல்லியிருக்காரு. பழனியில 6 மாசம் தவசு பண்ணி போகரை பார்த்ததுங்க. போகரை பார்த்திருக்காரு. போகரை பிரதட்சணமா பிரதட்சணமா அதான் சொல்றீங்க. தபசு பண்ணி பழனியில அதான் சொல்றாங்க. பழனியில அநேக அற்புதம் உண்டாக. நான் பழனியில கொஞ்சம் நெஞ்சல் நடக்க அநேக அற்புதங்கள் இருக்குது. அப்ப அதுல என்னன்னா இப்ப அந்த முருகனோட சிலையை உண்டாக்குனது போகர் தாங்க. அப்ப என்ன அந்த போகர் பிரதட்சணமா பார்த்து அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கினேன்.
அப்ப என்னன்னு ஒண்ணு அற்புதம் நடந்ததுன்னா, போகர் போனது என்னன்னா காத்து வேகமா சுவாமிக்கு ஆசீர்வாதம் பண்ணிட்டு காத்து வேகமா போனது. அப்ப என்னன்னா சுவாமி ஆசீர்வாதம் பண்ணிட்டு போன வேகத்திலேயே அப்ப சொன்னாருங்க, டக்குன்னு சுவாமி வந்து அவரோட வேகமா போய் நின்று மறுபடியும் வணங்கினாருங்க. அப்ப என்னன்னா போகர் வந்து ஆசீர்வாதம் பண்ண அடுத்த சனம் அவருக்கு வந்து தன்னோட பூர்வ ஜென்ம ஞானத்தோட விட்டகுரத்தோட வந்தாச்சுங்க. அப்ப போன ஜென்மத்துல என்ன இருந்திருக்காது? சுவாமி சொன்னது என்னன்னா, போன ஜென்மத்துல வந்து அவர் என்னன்னா சோழர் பரம்பரையில சோழருக்கு வந்து ராஜகுருவா இருந்தாங்க அப்படின்றாங்க. அப்ப நான் செஞ்ச 2 தப்பு தாண்டாங்க இந்த பிறப்புக்கு காரணம்னு சொல்லியிருக்காருங்க சுவாமி. அப்புறமா அகஸ்தியரை எப்படி பார்க்க அவர் நேரிட்டது? என்னன்னா இந்த போகரோட ஆசீர்வாதம் வாங்கிட்ட பின்னாடி அப்ப போகர் தான் சொல்லி கொடுத்ததுங்க. அகஸ்தியரை பார்க்கணும்னு கேட்கும்போது என்னன்னா, அப்ப வந்து போகர் வந்து ஒரு பாட்டு சொல்லி கொடுத்தாருங்க சுவாமிக்கு. இந்த பாட்டை நீ இது பண்ணிட்டு போடாகண்ணா, அப்ப பொதிகையில போய் பாரு அப்படின்னு வழி காமிச்சு கொடுத்ததுங்க. அதே போல வெள்ளாடை சித்தரையும் சிலை வடிச்சு வச்சிருக்காங்க. அந்த சிலைக்கு மேல ஒரு எக்ஸ்ரேய பிரேம் போட்டு வச்சிருக்காங்க. இதை ஏன் இங்க வச்சிருக்காங்கன்னு எனக்கு ஒரு கேள்வி வந்தது. விசாரிச்சதும் தான் அவங்க சொன்ன காரணம் ஒரு மிகப்பெரிய அதிசயமாக இருந்தது. ஒருமுறை வெள்ளாடை சித்தரை சிகிச்சைக்காக டாக்டர் கிட்ட அழைச்சிட்டு போயிருக்காங்க. அவரோட தொண்டை பகுதியில எக்ஸ்ரே எடுத்திருக்காங்க. அப்போ அவரோட தொண்டையில எரியும் தீபம் போல ஒரு காட்சி தெரிஞ்சுதான். அதனாலதான் அந்த எக்ஸ்ரேவை பிரேம் போட்டு இங்க மாட்டியிருக்காங்க. சுவாமி வந்து தன்னை விட்டு போன ஒரு அடையாளம் இல்லை ஜோதி. கடைசி நேரத்தில் சுவாமி அடிபட்டு படுந்தப்ப எடுத்த போட்டோ டாக்டர் பார்த்தீங்கன்னா தெரியும். அகல் விளக்கு வச்ச மாதிரி அந்த இது சுவாமியோட கண்ட பகுதி. அடிபட்டது தெரியல. அப்போ எக்ஸ்ரே எடுத்தப்ப ரொம்ப எல்லாம் ஆச்சரியப்பட்ட விஷயம் அது. எங்களுக்குன்னு இல்லை, பின்னாடி வரவங்களுக்குன்னு விட்டு போன அறியாமல் இது ஒன்றுதான். வெள்ளாடை சித்தரோட கோவில நான் சுத்தி பார்த்தேன். அங்க உள்ள வெள்ளாடை சித்தரின் ஜீவ சமாதிய நான் வழிபட்டேன். ஜீவ சமாதி மேல ஒரு லிங்கத்தை வச்சிருக்காங்க. அதுல 5 தலை நாகத்தோட கவசம் இருக்கு. அதோட சேர்த்து வெள்ளாடை சித்தரோட பாத ரட்சைகளையும் வச்சு இங்க வழிபாடு செய்யறாங்க. நான் ரொம்ப எதிர்பார்த்து வந்த எந்திரம் எங்கன்னு தேடிட்டு இருந்தப்பதான் எனக்கு பல அரிய விஷயங்களை சொன்னாங்க. சிற்றம்பல சக்கரம், இது சிவச்சக்கரனும் சொல்லலாம். இந்த சிற்றம்பல சக்கரம் வந்து அகஸ்தியரோட திருவாக்குப்படி அமையப்பட்டது. இந்த திருமூல சக்கர தரிசனமே மகாபாகியம். இந்த தில்லை சிதம்பரம் இருக்கு இல்லைங்களா, இந்த தில்லை சிதம்பரத்துக்கு என்ன சக்தி, மகத்துவம், பெருமை உண்டோ அத்தனையும் உள்ளடக்க சக்கரமாக்குது. இந்த பத்ம வேடத்து கீழே சதாசிவ மகாயந்திரம் இருக்கு. இந்த சதாசிவ மகாயந்திரம் வந்து திரிபுர சுந்தரி அம்மாவோட மறுவடிவம். அம்பாள் வந்து இங்க வந்து எந்திர வடிவம் இருக்கிறாங்க. இந்த திருமூல சக்கரம் சதாசிவ இயந்திரமும் ஒண்ணுக்கு ஒண்ணு பார்த்துக்கிறாங்கிற அமைப்பு எங்கேயுமே இல்லை. இத உலகத்திலேயே ஏன்னா அகஸ்தியரோட வாய்ப்பு. ஏன்னா அவருக்கு தெரியும் எங்கேயுமே சிவ இது கிடையாது. இந்த திருமூல சக்கரம் சதாசிவ சந்திரமும் இதுக்கு இடையில வந்து இந்த லிங்க தரிசனம். இந்த சதாசிவ யந்திரத்துக்கு கீழே அகஸ்திய நாம ஜபம் நாங்கள் வந்து ஒரு கோடி சங்கல்பம் பண்ணோம் குருவோட பீடத்தில். ஏன்னா சுவாமியோட குரு அகஸ்தியர், அவரோட நாம லிங்கத்தை ஜபம் வைக்கணும்னு சொல்லி சங்கல்பம் பண்ணியிருந்தோம். அதை நேற்றையில விட்டு அதுவும் காப்பர் பிளேட்டை சுற்றி இந்த சதாசிவ யந்திரத்துக்கு கீழே அகஸ்திய நாம ஜபம் வச்சிருக்கு. இந்த அகஸ்திய நாம ஜபத்துக்கு நேர் கீழே தான் சுவாமியோட ஜீவசமாதி. சுவாமியோட ஜீவசமாதி, அகஸ்திய நாம ஜபம், சதாசிவ யந்திரம், லிங்கம், மேல சித்தம்பல சக்கரம்.
ஆச்சி மசாலா வழங்கும் மூன்றாவது கண் பவர்ட் பை உதயம் பருப்பு வகைகள். இடைவேளைக்கு பின் தொடரும். ஆச்சி மசாலா வழங்கும் மூன்றாவது கண் பவர்ட் பை உதயம் பருப்பு வகைகள் தொடர்கிறது. வெள்ளாடை சித்தரோட அமானுஷங்களை தேடி இப்போ கேரள மாநிலம் பாலக்காட்டுக்கு பக்கத்துல இருக்கிற அப்பு பிள்ளையூருக்கு வந்திருக்கேன். இங்கதான் வெள்ளாடை சித்தரோட ஜீவசமாதி அமைஞ்சிருக்கு. சாதாரணமா எல்லா கோவில்களையும் மந்திர சக்தி உரியேற்றப்பட்ட தகடுகளை சிலைக்கு அடியில வச்சிருப்பாங்கன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா இங்க எந்திரத்தை லிங்கத்துக்கு மேல ஒன்னும் பீடத்தோட கீழே ஒன்னும் வச்சிருக்காங்க. அது பத்தி நான் விசாரிச்சேன். வெள்ளாடை சித்தர் தான் சமாதியான பிறகு என்னவெல்லாம் செய்யணும்னு தன்னோட சிஷ்யர்கள் கிட்ட முன்கூட்டியே சொல்லிட்டு தான் போயிருக்காரு. தான் சமாதி ஆனதுக்கு அப்புறம் தான் உடம்ப என்ன பண்ணணும், எப்படி எல்லாம் பாதுகாத்து அந்த குழிக்குள்ள வைக்கணும். ஏன்னா அவர் உயிரோட இருக்கும் போதே அவர் தான் சமாதி ஆகிற எந்த இடம்ங்கிறத செலக்ட் பண்ணி வச்சிட்டாரு. எத்தனை அடி குழி வைக்கணும்னு செலக்ட் பண்ணி வச்சிட்டாரு. அங்க முக்கோண வடிவில் போட்டிருப்பாங்க. நான் இதுக்கு முன்னாடி சொன்ன உங்களுக்கு இடகளை பிங்கன்னா சொல்லுமுல அதை விவரிக்கிற மாதிரி தான் அந்த முக்கோண சித்தர்கள் அது மேல உட்காந்து தான் சமாதி ஆவாங்க. அது மேல அந்த பீடத்தை போட்டு வச்சிட்டாரு. அதுக்கப்புறம் காடா துணியை சுத்தி வேப்பந்தலை, வில்வத்தலை, அப்புறம் திருநீர், இதெல்லாம் ஒரிஜினல் திருநீர் எல்லாம் போட்டு என் மேல ஸ்ரீ ராகவேந்திரா படம் பார்த்திருப்பீங்களா அதே மாதிரி வச்சு என் மேல வச்சுட்டுங்க. அதுக்கு மேல லிங்கத்தை வச்சு பூஜை பண்றதுக்கு அவர் சமாதிக்கு ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி அந்த லிங்கத்தை வாங்கிட்டாரு. அதை தண்ணிக்குள்ள வச்சு பராமரிக்க சொன்னாரு. அதையும் நாங்க பாத்துட்டு இருந்தோம். அவர் எப்படி எந்த வயசுல இதானாரு? சுவாமி ஜீவசமாதி ஆனது பாத்தீங்கன்னா 108வது வயசுங்க. 108வது வயசு. கார்த்திகை மாசம் மூல நட்சத்திரங்க 2008. இப்ப அவர் அதே மாதிரி இப்ப இந்த கோயிலுக்கு கீழே இருக்கிற ஜீவசமாதி அப்படியே வச்சிருக்காங்களா? சுவாமி அதை இப்ப சுவாமி வச்சிருக்க இடம் இப்ப நாங்க அந்த குழியை உண்டாக்கலைங்க. சுவாமி தவசு பண்றதுக்காக வேண்டி அவரே அந்த குழியை 5 கஞ்சா வெட்டி நல்ல கருங்கல் வச்சு கட்டி குகை மாதிரி செட் பண்ணியிருந்தாருங்க. இப்ப அந்த கீழே இருக்க இடத்துல இப்ப சுவாமி வச்சிருக்கோம் இல்லையா, சமாதி பண்ணிருக்கோம் இல்லையா, அந்த இடம் பாத்தீங்கன்னா சுவாமி இருக்கும் போதே தவசுக்காக வேண்டி 5 கஞ்சா குழி வெட்டி நல்லா கருங்கல் மாதிரி வெட்டி குகை மாதிரி செட் பண்ணியிருந்தாருங்க. அதுக்குள்ள இறங்கி போய் ஜபிக்கிற மாதிரி பண்ணியிருந்தாருங்க. ரொம்ப வருஷ காலம் தவசு பண்ணிருக்காருங்க அந்த இதுல. ஆனா சுவாமி பாத்தீங்கன்னா 75 76 குழிக்குள்ள இறங்கி 3 நாள் இருந்தாருங்க இறக்கிட்ட போறதுக்காக சொல்லியிருக்காருங்க. சுவாமி சொன்னதுங்க. அப்ப எனக்கு உத்தரவு கிடைக்கலடா கண்ணா அப்படின்னாரு. 75 76 அப்ப இந்த இங்க பாத்தீங்கன்னா இந்த இங்க இருக்கிற போது ஜெயஜன் ஊர் மக்கள் எல்லாம் கூடி அப்படி திறந்திருந்து பாத்துட்டு இருந்தாங்க. சொல்லுவாங்க, இங்க இருந்து சொல்லுவாங்க, ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி இந்த குழியில இறங்கி இந்த மாதிரி பாத்துருந்தாங்க, 3 நாள் இருந்தாருங்க. ஏன்னா இங்க பாருங்க பழையாள். 2008 தான் அவருக்கு அப்புறம் சொன்னாருங்க. அப்புறம் குழியிலிருந்து வந்த பின்னாடி மேல வந்த பின்னாடி இன்னும் 20 வருஷம் இருப்பாங்கன்னு சொன்னாருங்க. பார்க்கும்போது இந்த 2008 வயது சுவாமி ஓம் ஆகும்போது, ஜீவசமாதி ஆகும்போது சுவாமியோட வயசு 108. பூமிக்கு கீழே 5 கஞ்ச அடியில ஒரு குழியில என்ன உட்கார வச்சு அது மேலதான் சமாதி அமைக்கணும்னு, அது மேல ஒரு லிங்கத்தை பிரதிஷ்டை செய்யணும்னு சொல்லி இருக்காரு. எந்திர பிரதிஷ்டை பத்தி வெள்ளாடை சித்தர் எதுவுமே சொல்லல. ஆனா அவரோட சிஷ்யர்களுக்கு அகத்தியர் ஜீவநாடி மூலமா இங்க இப்படி ஒரு எந்திரம் அமைக்கணும்னு உத்தரவு கொடுத்திருக்காரு. அதுக்கு அடுத்துதான் இங்க அவருடைய சமாதியில எந்திரத்தை பிரதிஷ்டை செஞ்சிருக்காங்க. அந்த எந்திரம் கிட்டத்தட்ட 36 கிலோமீட்டருக்கு பவர் இருக்குன்ற மாதிரி நெட்ல பார்த்தோம் நம்ம. அது என்ன காரணம், என்ன அப்படி எப்படி சக்தி அந்த எந்திரத்துக்கு வந்தது? எந்திரம் இந்த சதாசிவ எந்திரம் இதெல்லாம் என்னன்னா அகசியரோட வழிகாட்டுதல். இது எங்களோட இது எதுவுமே இல்லைங்க. இந்த கோயிலோட கன்ஸ்ட்ரக்ஷன் பூரா எல்லாமே என்னன்னா அகசியரோட வழிகாட்டுதல் தாங்க. ஜீவநாடியில பார்த்து ஜீவநாடியில வைக்கணும் அப்படின்னு சொல்லி இருக்காங்க. ஜீவநாடியில என்னன்னா இந்த எந்திர ஸ்தாபனம் இங்க பண்ணலாம். இந்த எந்திரத்தோட அமைப்பு ரொம்பவே வித்தியாசமா இருக்கு. சமாதியில லிங்கத்துக்கு மேல இருக்கிறது தான் சிற்றம்பல சக்கரம். இந்த சக்கரம் நவ உலோகத்தால செய்யப்பட்டது. இதுல 54 அட்சரங்கள் எழுதப்பட்டிருக்கு. சிதம்பர நடராஜர் கோவில்ல இருக்கும் சக்கரத்துக்கு இணையானது இந்த சிற்றம்பல சக்கரம்னு சொல்றாங்க. சிற்றம்பல சக்கரத்துக்கு கீழே லிங்கமும், லிங்கத்துக்கு கீழே கருங்கல்லால செய்யப்பட்ட சதாசிவ மகா எந்திரமும் பொருத்தப்பட்டிருக்கு. இந்த சதாசிவ எந்திரத்துக்கு கீழே 1 கோடி முறை அகத்தியரோட நாமம் உரியேற்றப்பட்ட ஒரு தகடு வச்சிருக்காங்க. இந்த தகடுக்கு கீழே தான் வெள்ளாடை சித்தரோட சமாதி இருக்குன்னு சொன்னாங்க. அகத்தியரால உணர்த்தப்பட்டு இந்த எந்திரம் இங்கு அமைக்கப்பட்டதால இந்த எந்திரம் ரொம்பவே சக்தி வாய்ந்ததுன்னு இவங்க சொல்றாங்க. இந்த எந்திரம் எப்படி பண்ணது, யாரால பண்ணது, எப்படி பிரதிஷ்டை பண்ணது? இந்த சிற்றம்பல சக்கரம் பாத்தீங்கன்னா நவலோகத்தால் ஆனது. நவலோகம்
இந்த நவலோகம் இல்லாம இது என்னன்னா கல்ப மூலிகை. இப்ப நீங்க சிற்றம்பல சக்கரம் பாத்தீங்கன்னா பாருங்க, அது சும்மா பிரதிஷ்டை பண்ண கிடையாதுங்க. அது நமசிவாயம் பஞ்சாட்சரம் இருக்கு இல்லைங்களா, அதனோட விரிவாக்கம் 54 அச்சரங்கள். சிற்றம்பல சக்கரம் சொல்லலாம், சிவச்சக்கரம். இந்த சிற்றம்பல சக்கரத்தோட தரிசன பலன் என்னன்னா சிதம்பரத்தை ஒத்ததுங்க. சிதம்பரம் பார்த்துருக்கீங்க, தில்லை சிதம்பரம். அதுக்கு என்ன சக்தி மகத்துவம் பெருமுண்டோ அத்தனையும் உள்ளடக்கினது இந்த சிற்றம்பல சக்கரம். இது என்னன்னா, இந்த சிற்றம்பல சக்கரத்தை என்னன்னா, அந்த ஒவ்வொரு அச்சத்துக்கும் என்ன மூலிகை என்ன உலோகம் அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி தான் இந்த சிற்றம்பல சக்கரத்தை பிரதிஷ்டை பண்ணியிருக்குதுங்க. இங்க இருக்கிற சிற்றம்பல சக்கரத்தை பத்தி முழுசா தெரிஞ்சுக்கணும்னா 5 பிறவி பூமியில யோகியா பிறக்கணும்னு இந்த எந்திரத்தை வழிபடுவது மகா பாக்கியம்னு இவங்க பிரமிக்கிறாங்க. போகரோட அருள் பெற்ற சித்தர் மரபை சேர்ந்த தமிழ்நாட்டுக்காரர் ஒருத்தர் தான் இந்த எந்திரத்தை வடிவமைச்சு கொடுத்திருக்காரு. ஆனா அவர் தன்னை பத்தியும் இந்த எந்திரத்தை பத்தியும் எதுவும் சொல்லக்கூடாதுன்னு இங்க இருக்கிறவங்க கிட்ட சொல்லியிருக்காரு. அதனால இந்த எந்திரத்தோட சூட்சும ரகசியங்களை வெளியே யாருக்கும் சொல்லாம இருக்காங்க. அகசியரே என்ன சொல்றாருன்னா, அவரு இந்த சிற்றம்பல சக்கரத்தை முழுசா தெரிஞ்சுக்கணும்னா யோகியா 5 பிறப்பு எடுக்கணும்டாங்க அப்படிங்கிறாரு. அப்படி யோகியா 5 பிறப்பு எடுத்தாலும் முடியுமான்னு இக்குதா வைக்கிறாரு. ரொம்ப ரொம்ப சக்தி நிலையில் இருக்கக்கூடியதுங்க. அது எப்படி 36 கிலோமீட்டருக்கு அதோட வைப்ரேஷன் இருக்கும் அப்படின்றது சக்தி நிலைங்க. அதனோட இதை அவர்தான் சொன்னதுங்க. அதாவது இதுன்னா நம்ம உணரணும்னா நம்ம தபசு பண்ணணும். என்னன்னா இங்க இப்ப பிரதான வழிபாடு என்னன்னா தீபம் போட்டு சுத்த சொல்லி இருக்குதுங்க. 108 தீபம் போட்டு சுத்தம். நீங்க சுவாமி சுத்தும் போது கண்டிப்பா நீங்க உணரலாம். வெள்ளாடை சித்தரோட அருளை பெறவும் எந்திரத்துல இருந்து வெளியே வர சக்தியை பெறவும் நிறைய பேர் இங்க தியானம் செஞ்சுட்டு போறாங்க. இங்க வேண்டிக்கிட்டா நினைச்ச காரியம் உடனே நடக்கும்னு சொல்றாங்க. நானும் பெரும் வியப்போட எந்திரத்தை பார்த்து வணங்கினேன். கொஞ்ச நேரம் அங்க உட்கார்ந்து தியானம் செஞ்சேன். சமாதியில இருந்தோ எந்திரத்துல இருந்தோ வர சக்திய என்னால நல்லாவே உணர முடிஞ்சது. இந்த எந்திரத்தோட வைப்ரேஷனை இந்த சமாதியை சுத்தி 36 கிலோமீட்டர் வரைக்கும் உணர முடியும்னு சொல்றதுதான் உண்மையிலேயே எனக்கு வியப்பா இருந்தது. எந்திரங்கள் பிரதிஷ்டை செய்யப்பட்ட வித்தியாசமான இந்த ஜீவ சமாதி என்ன பெரும் வியப்பில் ஆழ்த்துச்சு. ஆச்சி மசாலா வழங்கும் 3வது கண் பவர்ட் பை உதயம் பருப்பு வகைகள். இடைவேளைக்கு பின் தொடரும். ஆச்சி மசாலா வழங்கும் 3வது கண் பவர்ட் பை உதயம் பருப்பு வகைகள் தொடர்கிறது. வெள்ளாடை சித்தரோட அமானுஷங்களை தேடி இப்போ கேரள மாநிலம் பாலக்காட்டுக்கு பக்கத்துல இருக்கிற அப்பு பிள்ளையூருக்கு வந்திருக்கேன். இங்கதான் வெள்ளாடை சித்தரோட ஜீவசமாதி அமைஞ்சிருக்கு. இப்ப நாம பார்க்க போற விஷயம்தான் ரொம்ப முக்கியமானது. இதுவரை ஆன்மீகத்துல பெரிய சாதனைகள் படைச்ச ஒருத்தர் அவரோட உயிரையும் மூச்சு காத்தையும் உடலோட அடக்கி தன்னோட முழுமையான உடல் இயக்கத்தை நிறுத்திய பிறகு அவரோட உடலை எப்படி ஜீவசமாதி அமைப்பாங்கன்னு நான் இதுவரை பார்த்ததில்ல. தொலைக்காட்சி வரலாற்றிலேயே முதல் முறையா நம்மளோட 3வது கண் நிகழ்ச்சியில வெள்ளாடை சித்தர் ஜீவசமாதியான நேரடி காட்சிகளை இப்ப நீங்க பார்க்க போறீங்க. தவ கோலத்துல உட்கார்ந்த நிலையில சமாதி ஆயிருக்காரு வெள்ளாடை சித்தர். அவருக்கு திருநீரு பொட்டு வச்சு வெள்ளை நிற துணிகள் போர்த்தி மாலை போட்டு விளக்கு ஏற்றி பாட்டு பாடி வழிபாடுகள் செய்யறாங்க. எல்லாரும் அவரை தொட்டு கும்பிடுறாங்க. ஒருத்தர் வெள்ளாடை சித்தரோட உடம்ப கட்டி பிடிச்சு அழறாரு. பூக்களால அலங்கரிக்கப்பட்ட பல்லாக்குல வெள்ளாடை சித்தரோட உடம்ப தூக்கி கொண்டு வைக்கிறாங்க. அப்போ வானத்துல கருடன் வட்டமிடுது. அத பார்த்து எல்லாரும் பிரமிச்சு போனாங்க. அதிர்வேட்டுகள் முழங்க பூக்களை தூவியபடி வெள்ளாடை சித்தரோட உடலை ஊர்வலமா கொண்டு போறாங்க. வெள்ளாடை சித்தர் ஏற்கனவே தன்னை எந்த இடத்துல சமாதியா வைக்கணும்னு சொல்லி இருந்தாரோ அந்த இடத்துக்கு அவரோட உடம்ப கொண்டு வந்தாங்க. ஏற்கனவே தயாராய் இருந்த சமாதி குழியில முக்கோண மேடையில வெள்ளாடை சித்தரோட உடம்ப வச்சாங்க.
அப்போ அங்க வானத்துல கருடன் அவர் சமாதிய வட்டமிட்டபடியே இருந்தது. சாதாரணமா கோவில் கும்பாபிஷேகத்தின் போதுதான் கோபுரத்தை கருடன் வட்டம் அடிக்கிறத பார்த்திருப்போம். ஆனா இங்க வெள்ளாடை சித்தருக்கு ஜீவசமாதி அமைக்கும் போது கருடன் வட்டம் அடிக்கிறத ரொம்பவே விசேஷமானதா எல்லாரும் பேசினாங்க. கருடன் பறக்கிறதையே எல்லாரும் பாத்துக்கிட்டு இருந்தாங்க. வெள்ளாடை சித்தர் ஒரு மிகப்பெரிய யோகியா இருந்ததால தான் அவருடைய ஜீவசமாதி சமயத்துல இப்படிப்பட்ட அதிசயங்கள் நடக்கிறதா எனக்கு தோணுச்சு. வெள்ளாடை சித்தரோட தலை மேல மூலிகை பொடிய கொட்டினாங்க. அடுத்து விபூதிய கொட்டினாங்க. சமாதி குழிய திருநீரால நிரப்புனாங்க. அவரோட பக்தர்கள் எல்லாரும் சமாதிய பாட்டு பாடி சுத்தி வந்தாங்க. அவரோட பக்தர்கள் எல்லாரும் தங்களோட கைகளால விபூதிய அள்ளி சமாதி குழியில் இருக்கும் வெள்ளாடை சித்தர் மேல போட்டாங்க. வெள்ளாடை சித்தரோட உடம்பு முழுசும் விபூதியால நிரம்பி வழிஞ்சது. அவரோட பேருக்கு ஏத்த மாதிரி இப்ப அவரு நிஜமாவே வெள்ளாடை சித்தரா எனக்கு காட்சி கொடுத்தாரு. இந்த காட்சிகள் எல்லாத்தையும் பார்க்கும்போது என் உடம்பு மெய் சிலிர்த்து போச்சு. இத நீங்க டிவில பார்க்கும் போதும் உங்களுக்கும் இதே உணர்வு தான் ஏற்படும். மூட்டை மூட்டையா விபூதிய கொண்டு வந்து சமாதி குழியில கொட்டினாங்க. அதுக்கு மேல மூலிகை பொடி, மூலிகை இலைகளை எல்லாம் போட்டு நிரப்புனாங்க. மறுபடியும் திருநீரால சமாதி குழிய முழுசா நிரப்பி சமப்படுத்தினாங்க. வெள்ளாடை சித்தரோட சிஷ்யர்கள் எல்லாரும் தங்களோட விரலால விபூதியில ஓம்னு எழுதி கல் பலகையால வெள்ளாடை சித்தரோட சமாதிய மூடினாங்க. அதுக்கு மேல பூக்களை வச்சு வழிபட்டாங்க. இத பார்த்ததுக்கு அப்புறம் தான் ஒரு ஜீவ சமாதியை எப்படி அமைப்பாங்கன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இது ஒரு சிலிர்ப்பூட்டும் அனுபவம். இந்த அனுபவத்தோட மறுபடியும் வேற ஒரு நிகழ்ச்சியில உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். மாடி வீடு கட்டினால் மரணம். அந்த மாதிரி மாடி போட்டு எவ்வளவு கட்டினாலோ அவங்க யாருமே நல்லா இல்லை. ஆண்கள் காது வளர்க்காவிடில் ஆபத்து. ஒரு கிராமத்தையே மிரட்டும் கோபக்கார சாமி. நீங்களும் இந்த திகில் பயணத்தில் கலந்து கொள்ள ஒரு வாய்ப்பு. மூன்றாவது கண் டிவி ஷோ என்ற Facebook பக்கத்தில் எங்களோடு இணைந்திடுங்கள். உங்களது அமானுஷ்ய அனுபவங்களை பதிவு செய்து இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெறும் வாய்ப்பை பெறுங்கள்.